ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்ததிலிருந்து ஆனந்தி வாழ்க்கை ரொம்பவே பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் இப்போ ஒட்டுமொத்தமாக ஊர் உலகுக்கு தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் ஆனந்தி இந்த விஷயத்தை கட்டி காப்பாற்றினாங்க. யாருக்கும் இந்த ரகசியம் தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சால் என் மானம் போகிறதோடு மட்டும் இல்லாமல் என் குடும்ப மானம் போயிடுன்னு சொல்லி ஆரம்பத்தில் கட்டி காத்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஆனந்தியோட அக்கா கோகிலா கல்யாணத்தில் எல்லா விஷயமும் வெளிவர மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல சுயம்புலிங்கம் ஆனந்தியை குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாங்க. ஒரு கட்டத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி போயிடுச்சு. ஆனால் ஆனந்தியும் ஆனந்தி குடும்பமும் என் பொண்ணு தெரிஞ்சு தப்பு பண்ணிருக்க மாட்டா, யாரோ ஒரு அயோக்கியம் அவன் வாழ்க்கை கெடுத்துட்டா, அதுக்காக என் பொண்ணை தண்டிக்க முடியுமான்னு சொல்லி ஆனந்திக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் களமிறங்கி இப்போது ஆனந்திக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் மகேஷாருக்கு மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஆனந்தி பயப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, யாரோ பண்ண தப்பை கொண்டு வந்து நம்ம அன்பு தலையில் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது மகேஷார் அன்பும் ஆனந்தியும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க. அதனால் ஆனந்தி மேலே உள்ள தன்னுடைய காதலை விட்டு கொடுத்துட்டு அன்பும் ஆனந்தியும் ஒன்று சேரணுன்னு சொல்லி தீவிரமாக இருக்கார். ரொம்ப நாள் ஆனந்தி அன்பு வீட்டில் இருந்ததும் நம்ம மகேஷுக்கு தெரியும். அதனால் இப்போ ஆனந்தி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு காரணம் அன்புவாக தானே இருக்க முடியும்னு சொல்லி மகேஷ் தப்பாக முடிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மகேஷுக்கும் அன்புவுக்கும் பிரச்சனை வரும். கண்டிப்பாக மகேஷ் சும்மா விட மாட்டார், அன்புவை அடிக்க போயிடுவார்னு சொல்லி பயந்து தான் இப்போது ஆனந்தி மகேஷுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி ரொம்பவே தீவிரம் காட்டுறாங்க. ஹாஸ்டல் வார்டன் மித்ரா, அப்புறம் ஆனந்தியோட ஃப்ரெண்ட்ஸு, ஆனந்தி குடும்பம், ஆனந்தி ஊருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வந்த இந்த விஷயம் மகேஷுக்கு இன்னும் தெரிய வரல. ஆனால் இப்போ தெரிய வந்துடும் போல இருக்கேன்னு சொல்லி ஆனந்தி பயப்படுறாங்க. காரணம் என்னன்னா, கருணாகரனுக்கு இந்த விஷயம் இத்தனை நாளாக தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் உஷாவை மிரட்டி ஆனந்திக்கு நல்லது பண்ண போகிறேன், அந்த பொண்ணு பாவுன்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக பேசி உஷா கிட்ட இருந்து எல்லா உண்மையும் கறந்துட்டாரு கருணாகரன். இப்போது கருணாகரனுக்கும் ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம அரவிந்தனுக்கும் ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்படி மகேஷை தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்கிறதால கண்டிப்பாக இந்த விஷயம் மகேஷ் காதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ ஃபங்க்ஷனில் கூடியிருக்கும் பொழுது அங்கே நேராக மகேஷ் அன்புக்கிட்ட சண்டை போடலாம். ஏண்டா, உன்னை நம்பி வந்த பொண்ணை இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாக்கிட்டியே, சரி ஓகே, உன்னுடைய காதலி அதை உரிமையால் பண்ணிட்டேன், ஆனால் நீ உடனடியாக தாலி கட்டுன்னு சொல்லி அன்புக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லி இப்போது ஆனந்தி பயப்படுறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல அன்பு ஆனந்தி விட்டு போகிறதுக்கு மனசு வரல. இங்கே பாரு ஆனந்தி, நான் இப்போ பயந்து ஓடிட்டா மட்டும் தப்பு என் மேலே இல்லைன்னு சொல்லி மகேஷ் நினைப்பாரா? கண்டிப்பாக மகேஷ் சார் நீ கர்ப்பமாக இருக்கிறது காரணம் நான் தான் சொல்லி நினைப்பாரு. அதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மகேஷ் சார் வரட்டும், அவர் என்ன பேசினாலும் நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல காத்திருக்காரு. இப்போது என்ன பிரச்சனைனா, மகேஷுக்கு இந்த உண்மை நம்ம அரவிந்தன் சொல்லிட்டான். இதுபோல் ஆனந்தி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது மகேஷ் அரவிந்தன்கிட்ட என்ன சொல்கிற, ஆனந்தி கர்ப்பமாக இருக்காளா, என்னடா சொல்கிறேன்னு சொல்லும் பொழுது, ஆமாண்டா மகேஷ், உனக்கு தெரியாதா, ஆனந்தி கர்ப்பமாக இருக்கா, நீ அவளை கொஞ்ச நாளாக வாட்ச் பண்ணே இல்லையா, அவள் வாமிட் எடுக்கிறது, மயங்கி விழுகிறது, இன்றைக்கி ஃபங்க்ஷனில் கூட ராட்டினை சுற்றும் பொழுது வாமிட் எடுத்தாலே, அதெல்லாம் என்ன காரணம், ஆனந்தி கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி இப்போது அந்த உண்மையை கொண்டு போயிட்டு மகேஷ் கிட்ட சொல்லிட்டாரு அரவிந்தன். அரவிந்தன் சொன்னாலும் மகேஷுக்கு நம்பிக்கை வரல. ஏன் ஆனந்தி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. நான் ஒரு காலத்தில் ஆனந்தியை உயிருக்கு காதலிச்சிருந்தான். அவளுடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் இவ்வளோ பெண்கள் இருக்கும் பொழுது ஆனந்தி பின்னாடி நான் எதுக்கு நாய் மாரி சுற்றணும்? ஏன்னா அவளுடைய கேரக்டர் அந்தளவுக்கு புனிதமானது. காதலிச்சவனே எல்லாம் மீறினா கூட அவள் ஒத்துக்க மாட்டா, நீ சொல்கிறது பொய்ன்னு சொல்லி அதை கூட நம்பாமல் இப்போது அரவிந்தன் பேச்சை பொய்யாக்குறான்னு சொல்லி தான் இப்போது ஆனந்தி தேடி அந்த ஃபங்க்ஷனுக்கு வேகமாக போகிறாரு மகேஷ். அங்கே போயிட்டு ஆனந்தி அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கவும் ஆனந்தி கலவரமாக திரும்பி பார்க்குறாங்க. ஆனந்தி மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த போகிறோம் மகேஷுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சோ, அதனால தான் ஆனந்தி தேடி வேகமாக வந்திருக்காருன்னு சொல்லி எல்லாரும் மிரட்சியாக பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் ஆனந்தி வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னா, கண்டிப்பாக மகேஷ் நேரடியாக அந்த இடத்துல ஆனந்தி கிட்ட கேட்பாரு, இங்கே பாரு ஆனந்தி, நீ நல்ல பொண்ணு, அதனால தான் உன்னை காதலிச்சேன், நீயும் அன்பும் ஜென்டிலான பர்சன்ஸ், எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் மற்ற லவர்ஸ் போல் இருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் உன்னை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, நீ கர்ப்பமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல மகேஷ் ஆனந்திகிட்ட கேட்கவும் ஆனந்தி துடிச்சு போகிறாங்க. ஏன்னா மகேஷ் ஒரு சந்தோஷமான விஷயத்துக்காக இப்போது ஃபங்க்ஷனை வச்சுருக்காரு. இந்த ஃபங்க்ஷனில் எல்லாரும் கூடியிருக்காங்க. இந்த இடத்துல ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் தான். இருந்தாலும் மகேஷுக்கு தெரிஞ்சால் அது பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணும். கண்டிப்பாக அன்புவுக்கும் மகேஷுக்கும் இடையில ஒரு கிளாஷை உருவாக்கும். இந்த விஷயம் தில்லராஜர் அங்கிளுக்கு போகும். அதனால் அவர் மனசு உடஞ்சி போவார். ஆக மொத்தம் ஒட்டுமொத்த ஃபங்க்ஷனும் ஸ்பாயில் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் பெரிய பூதாகரமாக வெடிச்சு அன்புவுக்கும் மகேஷுக்கும் ஃபைட்டு நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த இடத்துல ஆனந்தி பயப்படுறாங்க. ஆனால் முழுசாக நினைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி இந்த இடத்துல எல்லா உண்மையும் சொல்லி இப்போதைக்கு இந்த இடத்துல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். அதாவது சார்,
நான் கர்ப்பமாக இருக்கிறது உண்மைதான், ஆனால் அதுக்கு காரணம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அன்பு கிடையாது, யாரோ ஒருத்தன் என் வாழ்க்கை ஸ்பாயில் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனில் நடந்த அந்த உண்மையை ஒட்டுமொத்தமாக போட்டு உடைச்சா மட்டும்தான் இந்த இடத்துல மகேஷ் வந்து தனிவார், ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ணுவார். இந்த இடத்துல மகேஷ் வந்து ஆதங்கப்படுறாரு, கோவப்படுறாருன்னு சொல்லி ஆனந்தியும் அன்பும் அறக்குறையை விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக மகேஷோட ஃபுல் டவுட்டு வந்து அன்பு மேலே தான் போகும். அதனால் அவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு நினச்சா கிளியர் கட்டாக அந்த இடத்துல சொல்லிடலாம். ஆனால் என்ன சொல்ல போகிறாங்க ஆனந்தி, அன்பு என்ன சொல்ல போகிறாரு, சுற்றி இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க, குறிப்பாக துளசி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ எதிர்பார்ப்பு கூடியிருக்கு. இதில் ஆனந்தியோட கர்ப்ப விஷயத்தை வச்சு தான் டைரக்டர் வந்து இந்த அளவுக்கு சுற்றி வராரு. ஆனால் இதை சீக்கிரம் சால்வ் பண்ணோம்னா இந்த இடத்துல மகேஷுக்கு புரிகிற மாதிரி அன்புவோ இல்லை ஆனந்தியோ இல்லை துளசியோ இந்த இடத்துல ஆணித்தரமாக தெளிவாக எடுத்து சொன்னாங்கன்னா மகேஷ் புரிஞ்சுக்குவார், ஆனந்தி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு சொல்லி அந்த தேடுதல் படலம் தொடங்கும். கண்டிப்பாக அதுக்கப்புறமா அவங்க தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது யார் அந்த அயோக்கியன்னு சொல்லி தேடிக்கிட்டு கிட்ட போகும்பொழுது தான் அந்த இடத்துல மகேஷுக்கு அதிர்ச்சி காத்திருக்கும். ஏன்னா ஆனந்தியோட வாழ்க்கையை இந்த அளவுக்கு நாசம் பண்ணது அந்த அயோக்கியம் யாருன்னு சொல்லி தேடும் பொழுது அங்கே நம்ம மகேஷ் தான் நிற்பார். இதுக்கு பின்னாடி மித்ராவோட சதித்திட்டம் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சுலபமாக இந்த கதையை கொண்டு போகலாம். ஆனால் டைரக்டர் இன்னும் எந்த அளவுக்கு சுத்த போகிறான்னு சொல்லி நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஆனந்தி வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஆனந்தி வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.